Today's video we are going to learn about bail in courts. Bail means the temporary release of an accused person from police custody or jail with the condition that they must appear before the court whenever acquired. So basically, bail ensures freedom of person while the case is still going on. இதுல என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து பெயில்ன்றது ஒரு டெம்பரவரியா வந்து அக்யூஸ் பர்சனை ரிலீஸ் பண்றது, அவங்களோட கஸ்டடி போலீஸ் கஸ்டடியோ ஆர் ஜெயில இருந்து வந்து ரிலீஸ் பண்றது. எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா வித் கண்டிஷன்ஸோட தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் டைம் வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம்குள்ள என்ன பண்ணியிருக்கணும்னா கோர்ட்ல வந்து அப்பியர் ஆகணும். பேசிக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா பெர்சனோட ஃப்ரீடமா என்ன பண்றாங்கன்னா அவங்க உறுதிப்படுத்துறாங்க, என்ஷூர் பண்றாங்க. ஆனா வந்து கேஸ் வந்து ஸ்டில் போயிட்டே தான் இருக்கும். ஸ்டாப் ஆகாது. இதுதான் வந்து பெயிலுக்கான மீனிங். பெயில் எதனால வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த பெர்சன வந்து அந்த கில்ட்டி வந்து ப்ரூவ் பண்ணாத வரைக்குமே அந்த பெர்சன் வந்து ஒரு இன்னசென்ட்டா தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ, அதனால தான் வந்து பெர்சனல் லிபர்ட்டிய வந்து பெயில் மூலியமா வந்து புரொடெக்ட் பண்றாங்க. இது வந்து அன்னெசசரியா வந்து அவங்கள அரெஸ்ட் பண்றாங்களா, எந்த ஒரு ரீசனுமே இருக்காது. ரீசன் இல்லாம வந்து அரெஸ்ட் பண்றாங்கன்னா, அதுல வந்து பிரிவென்ட் பண்றது தான் வந்து இந்த பெயில் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். For example, if a person is arrested for a minor offense, the court may grant bail instead of keeping them in jail. இப்போ ஒரு பெர்சன் வந்து மைனர் அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அதனால அரெஸ்ட் பண்ணனால, இதுல வந்து அதுக்கு பதிலா வந்து ஜெயில்ல இருக்காம இருக்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிராண்ட் பண்ணியிருப்பாங்க பெயில். அந்த மைனர் அஃபென்ஸ்க்கு. இதுல டைப்ஸ் ஆஃப் பெயில் என்ன மாரி சொல்லியிருக்காங்கன்னா, ரெகுலர் பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயில், இன்ட்ரிம் பெயில். ரெகுலர் பெயில்னா என்னன்னா, அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து குடுக்குறது தான் வந்து ரெகுலர் பெயில். ஆன்டிசிபேட்டரி பெயில்னா அரெஸ்ட் பண்ணாததுக்கு முன்னாடியே வந்து அந்த பெயில வந்து வாங்குறது. அப்ளை பண்ணி அத வாங்குறது. எதுக்காக வந்து வாங்குறாங்க? என்ன ரீசன் பார்த்தோம்னா, இப்ப வந்து ஃபால்ஸா வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பெர்சன் மேல போர்ட்ரேட் பண்றது. வந்து அந்த பெர்சன் வந்து என்னமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து அந்த பெர்சன் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, அந்த பெர்சன் வந்து அப்ளை பண்ணி ஆன்டிசிபேட்டரி பெயில வந்து வாங்க முடியும். இன்டரிம் பெயில்னா டெம்பரவரியா வந்து கிராண்ட் பண்றது இன் ஷார்ட் பீரியட்ல. இதான் வந்து இன்டரிம் பெயில். இங்க வந்து பெயிலபிள்க்கும், நான் பெயிலபிள் அஃபென்சஸ்க்கும் என்ன மாரி வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, பெயிலபிள் அஃபென்ஸ்னா பெயில் வந்து கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. போலீஸ் ஆர் கோர்ட்ல. மஸ்ட் என்ன பண்ணணும்? கிராண்ட் பண்ணணும் பெயில். நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு கோர்ட்ஸ் டிஸ்கிரிஷன். கோர்ட்டோட பவர் டிபெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பெயில் வந்து குடுக்குறதா வேணாமான்னுட்டு டிசைட் பண்ணுவாங்க. இதான் வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்றாங்க. கண்டிஷன்ஸ் ஃபார் பெயிலுக்கான என்ன மாரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தி அக்யூஸ்ட் வந்து மஸ்ட் அப்பியர் பிஃபோர் கோர்ட் ரெகுலரா என்ன பண்ணியிருக்கணும்? மஸ்ட் வந்து அப்பியர் ஆயிருக்கணும். அதே மாரி வந்து டேம்பர் வித் எவிடன்ஸ எந்த ஒரு டேம்பர் பண்ணக்கூடாது. இந்த ஃபால்ஸ் இது மாரிலாம் எதுவுமே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. தே ஷுட் நாட் த்ரெட்டன் விட்னஸ த்ரெட்டன் பண்ணக்கூடாது. மிரட்டக்கூடாது. ஓகேவா? அண்ட் சம்டைம்ஸ் பாஸ்போர்ட் சரண்டர் ஆன் ஷூரிட்டீஸ் ரெக்வயர். ஷூரிட்டி வந்து சம்டைம்ஸ் தேவைப்படும்னு சொல்றாங்க. இந்த மாரிலாம் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. வென் பெயில் கேன் பி ரிஜெக்டட். எப்போ வந்து ரிஜெக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா, சீரியஸ் அஃபென்ஸ் லைக் வந்து மர்டர், ரேப் இந்த மாரிலாம் வந்து இருக்கும்போது இது வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ரிஸ்க் ஆஃப் அப்ஸ்காண்டிங் எங்கேயாச்சும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கா இருக்கு. அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அப்போ வந்து பெயில் வந்து அவங்களுக்கு குடுக்க முடியாது. த்ரெட்டன் டூ விட்னஸ். அப்போ வந்து பெயில் ரிஜெக்ட் ஆயிடும். இதோட லீகல் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம்னா, சிஆர்பிசி செக்ஷன் 436, 437, 438. 436 வந்து பெயிலபிள் அஃபென்சஸ். 37 வந்து நான் பெயிலபிள் அஃபென்சஸ். 438 வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில். இதான் லீகல் ப்ரொவிஷன்ஸ். So finally, we discussed bail, its type, conditions, and legal provisions. Thank you for all my dudes.